நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5/4/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30. மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 9:59 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நினைத்த காரியம் ஓரளவு சிறப்புடன் நடைபெறக்கூடும். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, சமாளித்து வெற்றி பெற முடியும். சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க கொடுங்க. பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை எப்பொழுதும் போலவே இழக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப சிறப்பு. அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். யாரையும் நீங்க எந்த காரணத்திற்காக கொண்டும் பகைத்து கொள்ள வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அபாரமான செயல்திறனும் இன்று வெளிப்படக்கூடும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கூடுதலாக இன்று பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பாங்குடன் செயல்பட்டு வெற்றி வகை சூடுவீர்கள். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறுங்க. பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் முக்கிய தேவைகள் ஓரளவு நிறைவேறிவிடும். வழக்கு விவகாரங்களில் அனுகூல தீர்வு கிடைக்குங்க. இன்று நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கும். வெளியூர் சென்று தங்கியிருந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருந்து வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையுங்க. குழந்தைகளின் எதிர்கால நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்ள முடியும். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. யோசித்து எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை சின்னதாக மன வருத்தம் இருக்கும். விட்டு பிடியுங்கள். காதல் தன்னால் கைகூடும். பொறுமை இருந்தால் வெற்றி மீது வெற்றி வரக்கூடுங்க. இன்று மாணவர்களுக்கு முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் கண்டிப்பாக வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. முயற்சி செய்தால் வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படுகின்றது. மாணவர்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கனவுகள் நனவாக கொடுங்க. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சியினால் வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். நினைத்த காரியம் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். பரணி என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் என்று காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். காசு பணத்தை மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற வேண்டும். எதையும் தைரியமாக செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. கூடுமானவரை இன்று பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். நிதானம் இருந்தால் காரியங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை இறைவனை முழுமையாக நம்புவது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உயர்வான நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுங்கள். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. வாழ்க்கை தரத்தை நீங்க கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொருளாதாரம் சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடும். முக்கிய முடிவுகளை எல்லாம் மிகவும் அற்புதமாக எடுக்க வேண்டியிருக்கும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிடாதீர்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சில நேரங்களில் சின்னதாக வாக்குவாதம் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் கவலைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்பட கொடுங்க. குடும்ப உறுப்பினர் பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். என்ற உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. கண்டிப்பாக காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம். உபரி பண வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதும். ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது மிக நல்லது. மிகவும் கவனமாக ஈடுபட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் முன் பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டாம். காதல நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லைங்க, உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சில விஷயங்களை நீங்க தடுமாற்றத்துடன் காணப்படுவீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவது எதிலும் நல்லது. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். முடியும் பட்சத்தில் இறைவனை முழுமையாக நம்புங்கள். வேற எதிலும் உங்களுக்கு சிந்தனை செல்ல வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்ற பாருங்கள், அது போதும். ரோகிணி. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு காண முடியுங்க. குழப்பங்கள் ஏற்படும் பட்சத்தில் விட்டு பிடியுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்த பாருங்கள், அது போதுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நிதானம் இருந்தால் கண்டிப்பாக மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம் என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வாக்குறுதியை பூர்த்தி செய்து கொடுப்பதால் உங்கள் மீது மற்றவர்களுக்கு நல்ல மதிப்பு உருவாகும். பிறர் சொல்கின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயலில் நேர்மை நிறைந்து காணப்பட கொடுங்க. குடும்ப உறுப்பினர் பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது மிக நல்லது. கவனமாக இதிலும் ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். என்று வாழ்க்கையில் உங்களுக்கு பூரிப்பு உண்டாக கொடுங்க. புதிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடும். மாற்றறையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியலிங்க இருக்கின்றது. அதனால் சில விஷயங்களை எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. தொழில் வளம் பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தெய்வ அருள் துணையாகவே இருக்குங்க. ஆதாய பண வரவை தேடிக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாக கொடுங்க. என்ற உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இருப்பினும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கும். அதீத உழைப்பு செய்ய வேண்டிய சூழலும் இருக்கும். சக ஊழியர்களுடன் கருத்து வேற்றுமை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது மிக சிறப்பு. என்று குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பிரிந்து சென்ற குடும்பம் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் சேமிப்பாக மாற்றுங்கள். என்று காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் கொஞ்சம் வருங்க. காதலை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், பொறுமை வேண்டும். எதிலும் நிதானம் வேண்டும். இன்று பெண்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் நன்கு பேசுங்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்துங்கள். காரியத்தை சாதித்து விட முடியும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருந்து காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. திறமையால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். மாணவ கண்மணிகள் கொஞ்சம் பார்த்து பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். உடல் உஷ்ணமடையும். கொஞ்சம் அதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் ஒன்று மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்.
மிருக சிரிஷம் என்ற இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த வகையில் நன்மைகள் நடைபெற கொடுங்க. மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை மட்டும் விட்டுவிடுவது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படுத்திக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பேச்சை மட்டும் குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். திருவாதிரை இந்த நாள் அடுத்த வருடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். விட்டுச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். அதீத உழைப்பு செய்ய வேண்டியிருக்குங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். முன் பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றொரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. புனர்பூசம் நினைத்த காரியம் சூடு பிடிக்க தொடங்குங்க. கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. ஆதாய பண வரவு கண்டிப்பாக இருக்கும். தீவிர தெய்வ பக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. சில நேரங்களில் சில இடங்களில் நீங்க மனதை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடுங்க. கடகம் ராசி நேயர்கள் என்று ஓரளவு சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பண பரிமாற்றத்தை கவனமாக கையாள வேண்டியிருக்கும். பிறருக்காக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப நல்லது. இறை வழிபாட்டினை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அடுத்த ஒரு விஷயங்கள் தயவு செய்து நமக்கு வேண்டாம். பொறுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில நீங்க திருப்திகரமான முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள முடியும். வீண் விவகாரங்களில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதில் ஆர்வம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உள்ள ரகசியங்களை யாரிடமும் நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த நாளை நீங்க மற்றொரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எதிர்கொண்டாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துவிடக் கொடுங்க. சுமாரான பண வரவுதான் கிடைக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள். இன்று தொழில் போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகிவிடும். பணியாட்கள் மூலம் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல மதிப்பையும் இன்று பெற்றுக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்களும் சென்று வருவீர்கள். நேர்மையாக சிறப்பாக நீங்க பணிகளை செய்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுகள் கிடைக்கப் பெற முடியுங்க. இன்று பெண்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். விளையாட்டுத்துறை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இந்த நாள் முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் எல்லாம் கண்டிப்பாக வர கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய ஆர்வம் செல்ல கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். பிறருக்காக பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பூசம் என்று சாமர்த்தியமான பேச்சு வெளிப்படுங்க. வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பணிகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்பட கொடுங்க. சுமாரான அளவில் பண வரவு வந்து கொண்டிருக்கும். தொழில் போட்டிகள் ஏற்பட்டாலும் குறைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு இந்த நாளை நீங்க இனிய நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆயில்யம் என்று தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். தைரியமாக பணிகளை இன்று மேற்கொள்வீர்கள். பிறருக்காக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வாகன யோகமும் இன்று இருக்கின்றது. மிதமான வேகத்துடன் சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும்.
திருப்பம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க. நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மிக அற்புதமாக செயல்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள். சிம்மம் சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் பேச்சு செயலில் நிதானத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம். பண வரவில் தாமதம் கொஞ்சம் இருக்கும். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்பது நல்லது. இசை பாடலை ரசிப்பதினால் மனம் கொஞ்சம் லகுவாக கொடுங்க. இன்று பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விடுங்கள். சிரித்து பேசி அனைவரிடமும் பழகுங்கள். யாரிடமும் கேலி கிண்டல் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் விளையாட்டாக ஏதேனும் சொல்ல போக மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வார்கள். முக்கியமாக தொலைபேசி வழி மூலம் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள தேவையில்லாத சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்பட்டாலும் வரக்கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனமான போக்கு கொஞ்சம் காணப்படும். எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முன்னேறுவதற்கு முயலுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். பெண்கள் என்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள கலந்து கொண்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ருசியான உணவையும் உண்டு மகிழ்வீர்கள். இன்று பெண்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. அற்புதம் நிகழும் நாளாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயந்து கொள்ள வேண்டாம். காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்ல துணைவி அமைய கொடுங்க. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டியிருக்கும். கல்வியில் சாதிக்க முடியும். கலைத்துறையிலும் சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவ கண்மணிகள் கொஞ்சம் முயற்சி செய்தால் வெற்றி வாகை சூடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கலும் குழப்பமும் சரியாகும். உங்கள் பேச்சில் செயலில் நிதானம் இருந்தால் போதுங்க. தொலைபேசி வழி தகவல் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதேபோல் நீங்களும் தொலைபேசியில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொண்டு தேவையில்லாத குழப்பங்களும் மனஸ்தாபங்களும் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிட வேண்டாம். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். என்ற மாமன் மைத்துனர் வகையில் உங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் வரக்கூடுங்க. பூரம் இந்த நாள் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி அடையக்கூடும். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்பது நல்லது. மெத்தனமான போக்கு ஏற்பட்டு சரியாக கொடுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகுங்க. சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். உத்திரம் மனம் கொஞ்சம் லகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள். திறமைகளால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. உங்கள் சிரமங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருக்க பாருங்கள். கூட்டு தொழில் உறவு லாபம் கிடைக்க கொடுங்க. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ண பாருங்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. முக்கியமாக கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கன்னி கன்னி ராசி நேயர்கள். என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். என்ன போன்ற மனம் கொஞ்சம் பதற்றமாக காணப்பட கொடுங்க. நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நல்வழியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானதுங்க. கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று அதிகமாக சிரமம் எடுத்து மேலிடத்திற்கு விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குங்க. முன்னேற்றத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வீண் முயற்சிகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. எதையும் ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்ற கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். அவ்வப்போது மனசு கொஞ்சம் காயப்படுங்க. மன உளைச்சலும் அடைவீர்கள். கேட்ட இடத்துல உங்களுக்கு பண வரவு கிடைக்கவில்லை என்ற கோபமும் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க இனிமையுடன் பேசி பழகி
ஜெயித்து விட முடியும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வெற்றி வகை சூடுவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக பிரச்சனை எதுவும் பெரிதாக இல்லைங்க. காதலில் விட்டு கொடுத்து செல்வது மட்டும் சிறப்பு. முடிவுல தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. யோசியுங்கள், சிந்தியுங்கள், சரி வருமா சரி வராதா என்று திட்டமிடுங்கள். அது போலவே நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் எதையும் அனுசரித்து செல்ல வேண்டும். காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டியிருக்கும். மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கண்டிப்பாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று முன்கோபங்கள் எதிலும் பட வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாதீர்கள். வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று வருகின்ற செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். பங்குச் சந்தையில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகுங்க. மனப்பதற்றம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹஸ்தம் என்ற புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அளவான மூலதனம் எதிலும் போதுமானது. என்ற முன்னேற்றத்திற்காக வழி அமைத்துக் கொள்ள முடியும். வரவேண்டிய பணத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. யதார்த்தமாக இன்று நீங்க நடந்து கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கிவிடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி பெற்றுவிடும். எதை நினைத்தும் பயப்படாதீர்கள், அது போதும். சித்திரை இந்த நாளை நீங்க மிகவும் சிறப்புடன் வழிநடத்த முடியுங்க. மனப்பதற்றமும் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியுங்க. அடுத்த ஒரு விஷயங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. விவேகமுடன் செயல்படுவது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். யாரையும் வீண் விமர்சனம் செய்ய வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று கண்டிப்பாக நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இணைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயம் நோக்கி இன்று வாழ்க்கை செல்லக்கூடும். துலாம் ராசினியர்கள் விரும்பி இன்று உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரம் செழித்து வளர கொடுங்க. நிலுவை பணம் கடைசி நேரத்தில் வசூலாகிவிடும். விருந்து விழாக்களில் இன்று கலந்து கொள்வீர்கள். இன்று சீரான நல்ல பலனை காண முடியுங்க. பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். விடாமுயற்சியுடன் உழைப்பது மிக நல்லது. அதிகமாக தூரம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. உடல் நலமும் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். தொடர்ந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். தயவு செய்து துலாம் ராசினியர்கள் கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செய்கையால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகுங்க. மாற்று கருத்துடையோர் என்று மனம் மாறக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி உங்களை கண்டிப்பாக அடையுங்க. அது மட்டுமில்லை, காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. துணிந்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கலந்து கொண்ட ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். மாலை நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக நல்லது. என்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து விட முடியும். குழம்பி போக வேண்டாம். காதல் நமக்கு கை கூடுமா கூடாதா என்று எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி வகை சூட முடியுங்க. பெண்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முன்கோபங்கள் இல்லாமல் அனைவரிடமும் பேசுங்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாணவ கண்மணிகள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை இந்த நாள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். உங்களின் இனிய அணுகுமுறை நல்ல பலனை கொடுக்கும்.
விருந்து விழாக்களில் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை இன்று அமைத்துக் கொள்ள முடியும். உடல் நலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிக்க நாளாக இருக்கக்கூடுங்க. கெட்ட சகவாசத்திலிருந்து தயவு செய்து விடுபடுங்கள். அது போதும். சுவாதி. இந்த நாள் மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இனிய அணுகுமுறை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லது கெட்டதுகளில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். உறவினர் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். கூட்டு முயற்சியால் உங்களுக்கு எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்க கொடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன உளைச்சல் அவ்வப்போது ஏற்படுங்க. மாலை நேரத்தில் கொஞ்சம் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் என்று கொடுமானவரை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. விடாமுயற்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. தன்னம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் எதுவும் செய்ய வேண்டாம். தயவு செய்து இறைவனை முழுமையாக நம்புங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுடைய இனிய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். பிள்ளைகள் விரும்பிய பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். இன்று திருப்திகரமான நல்ல பலனை எதிர்பார்க்க முடியுங்க. அலைச்சலும் வலுவும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். அரசு உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பணிபுரிவோரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க கொடுங்க. இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருக்க வேண்டிய சூழல் வெளிப்படக்கூடும். இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எதிலும் உங்களுக்கு கவனம் இருந்தால் முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் மன பதற்றம் என்பது துளி கூட வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. எந்த ஒரு வேலையும் நீங்க அலைந்து தெரிந்து செய்து முடிக்க வேண்டியிருக்குங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. யாரையும் நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டு மனம் குழம்பிக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டும். இன்பமும் துன்பமும் கலந்து காணப்படுங்க. என்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளையும் இன்று கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியுங்க. பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்கள் குழம்பி போக வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரங்கள் எதுவும் பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்படவும் வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். கண்டிப்பாக மாணவர்கள் எதையும் சாதிக்க முடியும். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வியில் நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. பிடித்தமான கல்வி அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற முன்கோபம் மட்டும் துளி கூட வேண்டாம். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிவிட முடியும். நேரம் காலம் பார்த்து எதிரும் ஈடுபட முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னிறைவு பெறும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. யாரும் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. அது மட்டுமில்லை, இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகமும் ஏற்பட கொடுங்க. அனுஷம் என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்களை நோக்கி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்காமல் செயல்படுவது நல்லது. அதேபோல் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டை என்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. யாரையும் நீங்க வீண் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டாங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மன பதட்டம் இல்லாமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பொழுதுபோக்குகள் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு
மனதை இன்று மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் அற்புதமாக செயல்படுவீர்கள். முன்னேற்பாடுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லைங்க. சமாளித்து உங்களால எதிலும் வெற்றி பெற முடியுங்க. எவரிடமும் சாந்த குணத்துடன் பேசக்கூடிய சூழல் இருக்குங்க. தயவு செய்து எந்த ஒரு பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப நல்லது. மற்றவரை பற்றிய குறைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. மாற்றங்களை இன்று நீங்க விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். செய்தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கும். பண செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவது நல்லது. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்க முடியும். புதிய முயற்சியால் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. இன்று பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல விஷயங்களை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள். மனம் இன்று ஆறுதல் அடைய கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகை என இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க கொடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறும். பயப்பட வேண்டாம். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்க கொடுங்க. எவ்வித பிரச்சனைகளையும் நீங்க சரிவர ஆராய்ந்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். பெரிய தொகையை கடனாக வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. முடிவில் தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. கண்டிப்பாக உங்களுடைய காதல் கை கொடுங்க. அதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களை நன்கு படிப்பீர்கள். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, பிடித்தமான உயர்கல்வி அமைந்துவிடக் கொடுங்க. இன்னும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் ஏற்பாடு கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோரிடமும் சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். என்று எவரிடமும் நிதானத்துடன் பேசி காரியத்தை சாதித்து விட முடியும். போராடும் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நேர்முகத்தன்மையும் இன்று வெளிப்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று விடை கிடைத்து விட கொடுங்க. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியுங்க. இன்னல்கள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக திறந்து விடக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் நீங்க நினைத்தது நல்லபடியாக நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் வெகு நாட்களாக காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கக்கூடும். நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிள்ளைகள் நீங்கள் கூறுவதை கேட்டு கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார்கள். சொல் பேச்சு கேட்டும் நடப்பார்கள். எவரிடமும் சார்ந்த குணத்தை வெளிப்படுத்துங்கள், அது போதுங்க. என்று புதிய முயற்சியால் எல்லா வகையிலும் நன்மை இருக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று மிகவும் நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். இடையூறு செய்தவரை அடையாளமும் கண்டுகொள்வீர்கள். புதிய முயற்சி ஓரளவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் மந்தமாகவே இன்று இருக்கக்கூடும். ஓரளவு பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி பெற உதவ கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். செயல்திறனும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க வழிவகை செய்ய கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். அடுத்தவருக்கு செய்யக்கூடிய வேலைகளை நீங்க ரொம்ப கவனம் இருக்கட்டும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். சிறந்த நபர் என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும், இன்னும் சிலருக்கு வெளிநாடு முகம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்று தொழில் ரீதியாக ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். பங்கு சந்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. உயர்வான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதல் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று பெண்கள்
குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று மாணவர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணம் ஒன்று காலில் மந்தமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. செயல்திறனும் இன்று அதிகரிக்க கொடுங்க. எவரிடமும் சாந்த குணத்துடன் பேசுவீர்கள். புதிய முயற்சியால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் வருகை என கண்டிப்பாக இருக்குங்க. தொட்ட காரியமும் ஓரளவு துளிர் பெற கொடுங்க. என் மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இறை வழிபாட்டினில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். இடையூறு செய்தவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொள்ள முடியுங்க. இன்று புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் வெற்றியை கொடுக்கும். என்று மன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்விட்டம். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் இன்று தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. மாலை நேரத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்த பாருங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க. இன்று மன வருத்தம் ஏற்பட்டாலும் மாலை நேரம் மகிழ்ச்சியாகவே அமைய கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்களும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டுவார்கள். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். வெற்றி வாகை சூடிவிடலாம். கும்பம். கும்பம் ராசி நேயர்கள். என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்ட கொடுங்க. நல்ல விஷயம் நோக்கி என்று ஆர்வம் செல்ல கொடுங்க. இதனால் மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடும். கும்ப ராசினியர்களுக்கு புதிய வரவுகள் இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வியாபாரம் வளர்ச்சி நோக்கி இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். ஆன்மீகத்தில் சற்று நாட்டம் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது மிக நல்லது. யாரையும் நீங்க கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவதும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்னும் சிலருக்கு ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். உடன் பணிபுரிவோரால் பாராட்டும் புகழும் ஏற்பட கொடுங்க. உடல் நலம் ஓரளவு சிறப்பு பெறும். இருந்தாலும் உடலுக்கு நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் இன்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசித்து செய்வது நல்லது. எதிலும் கவனம் இருப்பது நல்லது. பெண்கள் எதிலும் முன்கோபம் மட்டும் கொள்ள வேண்டாம். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். மனதை தைரியமாக வைத்துக் கொள்வீர்கள். இனிய அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் கொள்ள வேண்டாம். காதல விட்டு கொடுத்து செல்வதே சிறப்புங்க. அவசரமும் ஏதும் பட வேண்டாம். காதல்ல கொஞ்சம் நீங்க பொறுமை காத்தால் எல்லா வகையிலும் நன்மை நடக்கக்கூடும். இன்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. பிடித்தமான கல்வியாக இருக்க கொடுங்க. கலைத்துறையாக இருக்கட்டும், விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், சாதித்து விடலாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம்
பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்ட கொடுங்க. தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்ற சிந்தனை இருக்கும். குடும்பத்துடன் இன்று நீங்க சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. இந்த நாள் நீங்க பகைமை பாராட்டுவதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். சதயம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். காரியங்கள் மிகவும் சிறப்புடன் நடைபெற கொடுங்க. பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திருப்திகரமான அளவில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. போராட்டாத்தி. நிலவில் உள்ள பணம் வரக்கூடும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. போட்டிகளை சமாளித்து இன்று வெற்றி பெறுவீர்கள். முக அழகும் பொலிவும் கூடிவிடுங்க. உறவினர்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாலை நேரம் கொஞ்சம் செலவுகள் இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. அரசியல் துறையில் உள்ளவர்கள் கண்டிப்பாக இன்று மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள். என்று புரியாத புதிருக்கு விடை கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பொழுதுபோக்காக பேசுபவரிடம் மட்டும் விலகிறீர்கள். மற்றவர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. திருப்திகரமான அளவில் உங்களுக்கு பண வரவு கிடைக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். மனம் விட்டு அனைவரிடமும் பேசியவர்கள். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். பங்குதாரர்களிடம் யதார்த்த நிலையை கடைபிடிப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க ஆராய்ந்து முடிவெடுப்பது மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க. எடுக்கும் முடிவுகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். அதனை மட்டும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய பிரச்சனைகளை போட்டு மனசுக்குள் குழப்பிக் கொள்ள வேண்டாம். எது சரி எது தவறு என்று கண்டிப்பாக யோசித்து எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. நிறைவேறாத காரியம் கூட மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கும். இனிய அணுகுமுறையில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொடர்ந்து நீங்க நல்ல பலனை பெற முடியுங்க. கெட்ட சகவாசத்தை மட்டும் சற்று தள்ளி வைப்பது நல்லது. இன்று பயணங்கள் செல்லும் பொழுது அக்கம் பக்கத்தில் அதிகமாக பேச வேண்டாம். ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பிறரிடம் சொல்ல வேண்டாம். மீனம் ராசினியர்கள் என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். பொறுமையுடனும் எதிலும் ஈடுபடுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து விட முடியும். வெற்றி நோக்கி காதல் செல்லுங்க. காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. மாணவ கண்மணிகள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. அதேபோல் பெண்கள் சில விஷயங்களுக்கு முன் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் பெண்கள் இன்று பயணங்கள் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடை அணிந்து கொள்வது மிக நல்லது. அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க. இன்று காலையில நீங்க எழுந்ததும் அம்மன் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றமும் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுடைய இணைய அணுகுமுறையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்களில் இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். சீரான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. புதிய பதவிகளும் கண்டிப்பாக வந்து சேரும். உடல் நலமும் இன்று சிறப்பாகவே இருக்குங்க. இருந்தாலும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், அது போதும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. மாலை நேரத்தில் எதையோ போட்டு நினைத்துக் கொண்டு மன உளைச்சலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் வேண்டாங்க. உத்திரட்டாத்தி. என்ற கவன சிதறல் கொஞ்சம் இருக்குங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். பங்கு சந்தையில் உள்ளவர்கள் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கும் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியும். இன்று நீங்க கெட்ட சகவாசத்தை மட்டும் அடியோடு ஒழிக்க வேண்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு உரையாடலும் வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க. ரகசியங்களை பேணி பாதுகாப்பது நல்லது. இனிய அணுகுமுறை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரேவதி. இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கண்டிப்பாக சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. திருப்திகரமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் நிறைவேறக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி போடுவீர்கள். செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள்.
வசதி வாய்ப்புகளையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். அரசு உதவிகளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. அரசாங்க பதவியில் உள்ளவரின் நட்பும் கிடைக்குங்க. அதேபோல் அரசியல் துறையில் உள்ளவர்களின் நட்பும் கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். தொடர்ந்து முயலுங்கள். முன்னேறி சென்று விடலாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.